இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சுசியம் செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சுசியம் செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வேகலைன்னா கூடுதலாக தண்ணி வச்சு இன்னும் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில்லையே எனக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிக்கிறதுக்கு முன்னால் பருப்பில் தண்ணி இருந்தால் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்த பருப்பை வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 3/4 கப் அளவுக்கு நுணுக்கின மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு கடலை பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த பருப்போட மண்டவெல்லம் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா கலந்து கொடுங்க. இந்த பூர்ணம் தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் மண்டவெல்லம் கொஞ்சம் நயமான மண்டவெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ கல் மண் எதுவுமே இல்லாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மண்டவெல்லம் கரைஞ்சி வரும்போது இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மண்டவெல்லம் சேர்த்ததுமே எந்த அளவுக்கு நல்லா இலகி வந்திருக்குன்னு. இந்த மண்டவெல்லம் இந்த அளவுக்கு நல்லா இலக்கம் கொடுத்து வந்ததுக்கப்புறம் அரை முடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு இந்த பூர்ணம் நல்லா கெட்டியாக வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் சுசியம் செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு கெட்டியான இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவு நாள் ஆட்டின இட்லி மாவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். புளிக்காத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க. இப்போ சுசியம் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இந்த இட்லி மாவு ரொம்ப புளிப்பு தன்மையாக இருந்தால் சுசியம் சாப்பிடும்போது உங்களுக்கு புளிப்பு சுவையாக தான் இருக்கும். அதனால தான் ரொம்பவும் புளிக்காத இட்லி மாவுலேருந்து 2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. எடுத்ததுமே தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த இட்லி மாவுலேயே உப்பு கலந்துருக்கிறதுனால நீங்கள் தனியாக சுசியம் மாவுக்கு உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ மாவை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் அந்த பூர்ணத்து மேலே ஒட்டும். இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க பூர்ணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சுசியம் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூர்ணம் தயார் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சுசியம் எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ண உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்துட்டு கலந்து வச்சுருக்க இந்த மாவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுசியம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில் இதே மாதிரி ஒவ்வொரு சுசியமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. இந்த சுசியம் நீங்கள் பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுசியம் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போடாமல் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பரட்டி விடுங்க. இந்த சுசியம் 2 பக்கம் நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்குமே இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்பப்போ லைட்டாக எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சுசியம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இந்த சுசியம் செஞ்சிடலாம். சுசியம் சாப்பிடும்போது வெளியில் மொறுமொறுனும் உள்ளுக்குள்ளே பூர்ண டேஸ்ட்டோட ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த சுசியம் 2 பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இந்த சுசியம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதிக பொருட்களே தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இந்த சுசியம் நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.